செம்மையாக இருந்ததுண்ணா. எஸ்டேக்கு ஒரு புது வித ஜானரில் இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஜெயம் ரவி வந்து அப்படியே அந்த அரவிந்த் சாமி ஒரு படத்தில் அவங்க கூட நடிச்சிருப்பார்ல. ஆமாம், அந்த ஜெயம் ரவி அவரோட ஆவி ஜெயம் ரவியில் பூந்த மாதிரி தான் இருந்தது. நான் ஜெயம் ரவியை பார்க்கல, அரவிந்த் சாமி தான் நான் பார்த்தேன் ஃபுல்லாக. ரொம்ப அழகாக இருந்தது மியூசிக்கு. அதெல்லாம் பழைய காலத்து சொற்றோடர்கள் அந்த சந்தங்கள்லாம் ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க. மறுபடியும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு பிரச்சனை பண்ணாலும் நம்மளுக்கு ஹிந்தி திணிப்புன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரெயினில் போனால் கூட ஒரு பசங்க பண்ணுற பிரச்சனையை டிடிஆர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, ஏன்னா அவனுக்கு தமிழ் தெரியல. அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நாடு. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் இருக்கனால நம்மளோட இந்த படத்துலேயே சொல்லும், தமிழ் தெரியாத போலீஸ்காரங்களாக போடுங்க, அப்போ தான் நம்ம சொல் பேச்சை கேட்பாங்கன்றது. ஸோ அதை தான் இப்போ வரைக்கும் நடக்குது அப்படின்றது. இல்லை, இன்றைய இளைஞர்கள் வந்து வேறு வழியில் போகிறாங்க. பாதி பேர் படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்க வேறு மாதிரி போயிட்டாங்க. வேலை செய்யறதுல ஆரோக்கியமாக வேலை ஒழுங்காக செஞ்சுருந்தா நம்ம வேலை நம்ம கையிலே இருந்திருக்கோம். எல்லாம் இந்திக்காரங்க கையில் போனதுனால அவங்க ஒழுங்காக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு அளவுன்னு ஒன்று இருக்குது. ஒரு அளவுக்கு மேலே பலம் ஆயிடுச்சுன்னா அவங்க பராசக்தியாக மாறிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தீய சக்தியாக தான் நிற்கணும். ஆமாம், இல்லை இது வந்து மத்திய சர்க்காரை பாதிக்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்திருக்கும், அதனால எடுத்துருக்கலாம் அப்படின்ற தெரியாமல் இருக்குது. அதுக்காக ஒரு ஒட்டுமொத்த மாணவர் படைகளுமே நிறைய மாணவர்களை இழந்து நிறையா உயிர்களை இழந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் மொழி தான் கட்டாயம் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்கங்கிற ஒரு தியாகம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு சமர்ப்பணமாக தான் இந்த படம் பார்க்குறேன். உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து ஹிந்திக்காரங்களையோ இல்லை ஹிந்தியையோ வேணான்னு சொல்லலை, அதை எதிர்க்கலை. ஹிந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறாங்க. எல்லாரோட டிஃப்ரென்ஷியேஷன் புரியாமல் இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பை தான் எல்லாருமே எதிர்க்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், என்னோடய மொழி தமிழ் மொழி கட்டாய மொழி, உலக மொழி வந்து இங்கிலீஷ், அது நாங்கள் கட்டாயமாக ஏற்றுக்குறோம், எல்லாருக்கும் காமனாக படிக்கிறோம். அதில் ஒரு டைலாக் கூட வரும், தமிழ் மீடியத்துலேருந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே இவ்வளோ வருஷம் ஆச்சுடா, அதையே எங்களால் முழுசாக இன்னும் கற்றுக்க முடியல. நாங்கள் பிறந்ததுலேருந்து தமிழ் பேசிட்டு திடீர்னு எங்களை ஹிந்தி தான் வேணும் அப்படின்னு சொல்கிறது எந்த ஊரில் நாயண்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதே நேரத்தில் நீ ஒரு மலையாளியா, கேரளாவில் இருக்கியா, நீ உன்னோட தாய்மொழியை கட்டாயமாக்கு, மலையாளத்தை பேசு, அதே நீ தெலுங்கு மொழியை கட்டாயமாக்கு, எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாத்துக்கும் முதன்மை மொழி ஹிந்தி கிடையாது, அதுதான் எங்களோட இது. நீ டெல்லியில் இருந்தால் ஹிந்தி பேசு, ஹிந்தி படி வேணான்னு சொல்லலை. அதுக்காண்டி தமிழர்கள் யாரும் ஹிந்தி படிக்க வேண்டான்னு சொல்லலை. உனக்கு வேணும்னு தோணுச்சுன்னா நீ படிச்சுக்கோ அப்படிங்கிற டிஃபரன்சியேஷனை ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க. கிடையவே கிடையாதுங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அண்ணாங்கிறது பொது உடைமை, அது இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கெலாம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்க, ஆக்சுவலி இந்த படம் வந்து டிஎம்கே திராவிடம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் எல்லா கட்சிக்கும் பொதுவான படம். ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, எங்கள் டிவிகேயோட கொள்கையும் தான் இந்த படத்தில் இருக்குது. திராவிடமும் இருக்குது, தமிழ் தேசியமும் எங்களோட இரு கண்கள் தான். எங்களோட கொள்கையும் இந்த படத்தில் இருக்குது. ஏன் நீங்கள் எல்லாமே அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை இவங்களோட சொத்து தான் சொல்லி முடிவு பண்ணிக்காதீங்கிறோம். அது எல்லாரோட உரிமை, எல்லாருமே போராடியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு விஷயத்துக்கான கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். வந்து நல்லா தான் இருந்துச்சு. தமிழ் உணர்வு கொஞ்சம் இருந்துச்சு. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தமிழ் உணர்வு இன்னும் அதிகமாச்சு. தமிழ் மட்டும் இல்லை, அவங்கவுங்க மாநிலத்துக்கு ஏற்று அவங்கவுங்க போராட்டம் பண்ணாங்க. ஆந்திரா, தெலுங்கு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரளம், கர்நாடகா, மராத்தி, பெங்காலி எல்லாருமே போராட்டம் பண்ணாங்க அவங்கவுங்க மொழிக்காக. அதனால் வந்து இது வந்து தமிழுக்காக மட்டும் இல்லை, அனைத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாநிலங்களோட தனித்துவமான மொழிக்காக, அவங்களோட தனித்துவத்துக்காக போராடின படம் இது. இது தமிழ் படம் மட்டும் இல்லை, பேன் இண்டியா லெவலில் இந்த படம் வந்து பிடிக்கும், எல்லாருக்குமே பார்க்கணும். படம் வந்து கண்டென்ட் ப்ரோ, ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் தான் இது. என்னென்னா கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை இந்த படம் பார்க்க. பொறுமையாக நீங்கள் இப்போ பொறுமையாக அப்படியே நகரும் ஸ்க்ரீன் ப்ளே. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தான் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல ஒரு சில கண்டென்ட்டை நீங்கள் நோட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி தான் வந்திருக்கு. சுதா மேம், நம்ம எல்லா டிரெக்டர்ஸ் ஜென்ரலாக வெற்றிமாறனோட ஒன் மேன் ஷோ, பாரஞ்சித்தோட ஒன் மேன் ஷோ, அப்புறம் ஒரு சில டைரக்டர்லாம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஒன் மேன் ஷோலாம் விக்ரம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சுதா மேம் ஒரு ஒன் விமன் ஷோ அப்படி தான் சொல்லணும். ஒரு பெண் இயக்குனராக வந்து நின்று இப்படி ஒரு படத்தை எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் அது ஒரு பெரிய விஷயம். நல்லாவே பண்ணியிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்ச கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய ரெஃபரன்ஸை நான் ஒரு இடத்துல தான் பார்த்தேன், கிளைமேக்ஸில். சும்மா அதுவும் ஓரமாக உட்காந்துருக்காரு. அப்படி தான் இருக்கும், ஓகே இது எல்லாருக்குமான படமாக இருக்காது அப்படின்னு நான் யோசித்தேன். பார்த்தா அறிஞர் அண்ணாவை தான் காமிச்சிருக்காங்க. பேரறிஞர் அண்ணா என்ன செய்தார் அப்படிங்கிறத முதன்மைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள், இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி மாதிரியே ஒருத்தங்க வராங்க, நல்ல ஒரு கேரக்டர் வந்து செலெக்ஷன், அதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் போதே தவிர கம்ப்ளீட்டாக இந்தி திணிப்பு தான். இந்த இந்தி திணிப்பு எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. அது நம்ம மஸ்டான ஒரு விஷயம் தான். அது அது நல்ல ஒரு கண்டென்ட். 2 ஹீரோ ஒரு வில்லன். ஜெயம் ரவி சார் வந்து வில்லன் பார்த்தாலே பயமாக இருக்குது. ஒரு சில விஷயம் என்னடா இது இவ்வளோ கேவலமான ஒரு புத்தியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதாவது கேஸ்ட் வெறி பார்த்துருக்கேன் தமிழ் சினிமாவில். ரிலீஜியன் கூட நம்ம வெறி பார்த்துருக்கோம், நான் நார்த் இந்தியாவிலும் சரி இங்கேயும். இது வந்து மொழி வெறி, மொழியை வச்சு இப்படிலாம் வெறி பண்ணலாமா அப்படின்னா. ஜெயம் ரவி சார் கேரக்டர் பார்த்தோன்னா அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு வெறித்தனமான ஒரு கேரக்டரு. அது ஒரு நல்லா பண்ணியிருக்காங்க, கேரக்டரைசேஷன், நல்ல ரைட்டிங். சுதா மேம் வந்து உண்மையாக எல்லா ஆக்டரை வச்சு பண்ணணும் அவங்க படங்கள், அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.